அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3D பிளான் ஆட்டோகேட்ல யூஸ் பண்ணியும் பிளஸ் போட்டோஷாப் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஒரு 3D டைப்ல ஒரு போட்டோஷாப், அதாவது பாக்குறதுக்கு கொஞ்சம் ரியாலிட்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு பிளான் எப்படி போடுறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நம்ம பயன்படுத்திய சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த பிளான் ஒர்க்குக்கு ஆட்டோகேடும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற இந்த கார், இந்த டைனிங் டேபிள், இந்த மாதிரி கொஞ்சம் 3D எலிமெண்ட்டை டாப் வியூல வைக்கிறதுக்கு போட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணி வைக்க போறோம். ஸோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸ் பண்ணி தரோம். ஸோ 12,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸ் சொல்லி தரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் நியூ கொடுத்துட்டு ஆட்டோகேட் ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள வந்த உடனே நம்ம எப்பயும் போல யூஎன் என்டர் கொடுத்துட்டு யூனிட் செட் பண்ணிக்கலாம். யூனிட் இன்ஜினியரிங் பதிலாக டெசிமலுக்கு பதிலாக இன்ஜினியரிங், 0க்கு பதிலாக 00 செட் பண்ணிட்டு இன்செக்ஷன் ஸ்கேல் வந்து இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபைக்குள்ள போயிட்டு பிரைமரி யூனிட்ல டெசிமலுக்கு பதிலாக இன்ஜினியரிங் 00 டெக்ஸ்டுக்குள்ள வந்துட்டு டெக்ஸ்டோட ஹைட்டை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1 feet அது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து டைமென்ஷனுடைய டெக்ஸ்ட். சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல போயிட்டு ஆர்கிடெக்சர் டிக் கொடுத்துட்டு லைனுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 6 inches அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு லென்த் எக்ஸ்டென்ஷன் லைனுக்கும் 6 inches செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, செட் கரண்ட் க்ளோஸ். அடுத்ததான் நம்ம எந்த பிளான் போட போறோமோ அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 60க்கு 30க்கான பிளானு. ஸோ எல் என்டர் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஆர்த்தோ கொடுத்துட்டு 60க்கு 30 வரைஞ்சுக்கலாம். திரும்பி ஓ என்டர் 9 inches, வால் திக்னஸ் 9 inches கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததா இந்த டாய்லெட்டோடைய ஹைட் வந்தீங்கன்னா 7 அடி 2 inch காமனா இருக்கிறதுனால நம்ம 7 அடி 2 inch கொடுத்துக்கலாம். ஆப்செட் 7 feet 2 inches, வால் திக்னஸ் 9 inches கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டாய்லெட்டோட என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஓ என்டர் கொடுத்துட்டு 6 feet கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 6 feet, இங்க இருந்து ஒரு 6 feet. இதோட திக்னஸ் வந்து நம்ம ஒரு 6 inch. ஸோ இது பெருசாவே கொடுத்துருக்கிறதுனால நம்ம 9 inchesனே கொடுத்துக்கலாம். ஓ என்டர் 9 inches. ஸோ எக்ஸஸா இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் போட போறோம். ஸோ டோர் வந்து 2.5 அடிக்கு போட்டிருப்பாங்க. அதனால நான் வந்து வெளியில வந்து ஆர்த் ஆன் பண்ணிட்டு 2.5 feet அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து ஒரு 2.5 feet அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு எல் ஷேப்ல 2.5 கொடுத்துறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து அதோட ரேடியஸ் 2.5 கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு டோர் போடணும். இந்தாண்ட வந்து ஒரு 1 inches அப்படியே ஓகேங்களா. இந்த சைடு ஜஸ்ட் 1 inches மேல தள்ளிட்டு நம்ம கரெக்டா இதுக்கு நேரம் அண்டோ இதுக்கு நேரம் நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்படி கிழிச்சிக்கலாம். ஸோ நம்ம தனித்தனியா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொத்தமா கூட போட்டுட்டு இதை நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோ இல்ல பிளாக் பண்ணிட்டோ கூட நீங்க மூவ் பண்ணி எடுத்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அவங்க ஈஸியா எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு டோரும் அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இது வந்து ஒரு டைம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு இதா இருக்கும்னா நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குரூப்னு கூட போட்டுட்டு இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா குரூப் வர மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இங்க ஆல்ரெடி இருக்குன்றதுனால இந்த இடத்துல நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்த அப்படியே காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு இந்த இடம் பிளஸ் இங்க ஒரு டோர். இது நம்ம அப்படியே இந்த சைடு வேணும் இல்லையா, அதனால வந்து 2 பக்கமும் டோர் கொடுத்துருக்காங்கனால செலக்ட் பண்ணிட்டு மிரர் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஸோ மிரர் வந்து இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிட்டு CO என்டர் கொடுத்துட்டு இவங்க வந்து எடுத்து வந்துருக்காங்க. ஓகேங்களா, 4 டோர் வச்சாச்சு. பார் இந்த இடத்துல 1 டோர் 2 டோர் 3 டோர் 4 டோர். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விண்டோ நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். இல்லைன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து சென்டர் லைன்ல நம்ம அப்படி கண்டுபிடிச்சு வச்சிருவோம். இது வந்து எவ்வளவு லென்த்னு பாத்துக்கலாம். ஏன்னா கபோர்டு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் பாத்தீங்கன்னா 4 அடி 5 அடி இருக்கு. ஸோ 5 அடினா இந்த விண்டோ வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கிட்டா கூட இது 2 அடி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 3க்கு பதிலாக 3 அடியே வச்சுக்கலாம், இல்லை 2.5 கூட வச்சுக்கலாம்.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா டோர் ஒட்டியே வச்சிருக்காங்க. ஸோ டோர் ஒட்டியே வச்சிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தான் கொண்டு வரோம். ஆக்சுவலா இதே கொண்டு வரணும்னு இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 2.75 feet 2.25 அடிக்கு வந்து நம்ம டோர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 2.25 ஹைட்டுக்கு டோர். அவங்க டோர் என்ன மாதிரி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நாமளும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டர் லைன் கொடுத்துட்டு மேல 1 inch கீழே 1 inch அந்த மாதிரி ஆப்செட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்க போடலாம். சென்டர் லைனு ஆப்செட்டு 1 inches, மேல 1 inch கீழே 1 inch இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நம்ம அவங்க எப்படி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதை திருப்பி திருப்பி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம CO என்டர் கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இங்க மட்டும்தான் இதை நம்ம அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா பெட்ரூம். இங்க ஒரு பெட்ரூம், இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்பிட்வீன்ல ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஈக்குவலா 14க்கு 13. நம்ம இது வந்து இந்த 7 அடி 2 inchன்றத அந்த லென்த் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த இடத்துல 2 பெட்ரூம் இருக்கு. ஸோ இது ஹைட் வந்து 13 அடியும் வித் 14 அடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்செட் கொடுத்துட்டு 13 அடி அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஆப்செட்டுக்கு O என்டர் 13 அடி கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு லைனை வந்து இப்படி ஆப்செட் எடுத்துக்கலாம். ஸோ EX என்டர் கொடுத்துட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது இன்னர்ன்றதுனால இதோடைய வால் திக்னஸ் பாத்தீங்கன்னா சின்னதா கொடுத்துருக்காங்க. ஸோ 9 inch இல்ல, அதுல பாதி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ரவுண்டா வந்து ஒரு 5 inch அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஆப்செட் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த சென்டர்ல இருந்து ஸ்டோர் ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3 அடி 9 inch கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து L என்டர் கொடுத்துட்டு இந்த லைன் வந்து நம்ம நேரம் அப்படி பிடிச்சிக்கலாம். ஆர்ட் ஆன் பண்ணிட்டு இதோட வித்து கொடுத்துட்டு மீதி நம்ம ஸ்டோர் ரூம் கொடுத்துடலாம். இப்போ இதோட லென்த் 14 அடி கொடுத்துருக்காங்க. அப்போ O என்டர் கொடுத்துட்டு 14 அடி கொடுத்துட்டு இங்க இருந்து ஒரு ஆப்செட்டு, இங்க இருந்து ஒரு ஆப்செட்டு. ஓகேவா, 14 அடி மொத்தமா கொடுத்துட்டு அதுலயே ஓவராலா 14 அடி, அந்த ஸ்டோர் ரூம் இல்லாம 14 அடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல. சரி, ஓகே, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 பெட்ரூம் 14 அடி 14 அடி பிரிச்சா ஈக்குவலா பிரியுது. ஆனால் ஸ்டோர் ரூம் வந்து இதுல இருந்து சின்னதா ஒரு பிரிச்சுக்கலாம். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட்டும் 3 அடி 9 inch அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 அடி 9 inch நம்ம வந்து பிரிச்சுதான் ஆகணும். அப்போ கால்குலேட்டர் எடுத்துதான் ஆகணும். அப்போ நம்ம Ctrl 8 கொடுத்துட்டு கால்குலேட்டர் எடுத்துட்டு 3.75 9 inch நம்ம 7 inch கொடுத்தோம்னா பை 2 பிரிச்சிடலாம். பாத்தீங்கன்னா 1.875 அப்படின்னு வருது. நம்ம அதுவே இங்க ஆப்செட்டா கொடுத்துக்கலாம். 1.875 feet. இங்க இருந்து ஒரு ஆப்செட்டு, இங்க இருந்து ஒரு ஆப்செட்டு. இதோடைய வால் திக்னஸ் வந்து ஒரு 5 inch நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து 5 inches கொடுத்துட்டு இங்க இருந்து இங்க இருந்து அனதர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட இது வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது வால் திக்னஸ் அவுட்டர்ல இருந்து 6 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம O என்டர் கொடுத்துட்டு 6 feet கொடுத்துட்டு இங்க இருந்து O என்டர் 6 feet கொடுக்கணும். 6 inches கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மீதி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணணும், இந்த போர்ஷனு பிளஸ் இந்த போர்ஷன். ஓகேவா, அனைத்து லைன்களையும் நம்ம எடுத்துட்டு டெக்ஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது மொத்தத்தையும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் வந்து கனெக்ட்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கனெக்ட் ஆகணுன்றதுனால எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல வால் திக்னஸ் போடாம இருக்கும். ஸோ அதனால அந்த வால் திக்னஸ் O என்டர் கொடுத்துட்டு இது என்ன திக்னஸ் கொடுத்தோமோ அதுவே கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட் எடுத்து நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். வேற எங்கேயாவது விண்டோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த விண்டோஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இங்க ஒரு விண்டோ இருக்கு, மற்றபடி இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு. ஸோ அதனால விண்டோ எடுத்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட் ஆப்செட் 2.5 feet, அதாவது கிட்டத்தட்ட நம்ம 5 அடி போடலாம். ஓகேங்களா, வேற ஏதாவது விண்டோ? ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதனால ஆட்ச் கொடுத்துக்கலாம். ஆட்ச் கொடுத்துட்டு நம்ம சாலிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே கிளிக்ல எல்லாம் வந்துருச்சு. ஃபினிஷ். அடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு T என்டர். இது வந்து பெட்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லா டெக்ஸ்டையும் சேம் மெத்தட்ல போட்டுக்கிறேன். ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. பெட்ரூம் கேப்ஸ்ல ஆன் பண்ணிட்டு பெட்ரூம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம், 9 inches. காப்பி பண்ணிட்டு 14 feet x 13 feet. ஓகேங்களா,
இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூம். இது மட்டும் போட்டாச்சு, அவ்வளவுதான். இது நம்மளுடைய பிளான் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசியா டைமென்ஷன் எடுத்து அவுட்டர்லயும் சைட்லயும் போட்டு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து போட்டோஷாப்புக்கு இதை கன்வெர்ட் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம இதுல இருக்க மாதிரி 3D ரியாலிட்டிக்கு எப்படி மாத்துறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டேர் கேஸ்ல அப் அண்ட் டவுன் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு நம்ம வந்து பிடிஎஃபா மாத்திடலாம். கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இதை நம்ம பிடிஎஃபா மாத்திடலாம். பிளானை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டெக்ஸ்டாப்ல வச்சு 3D பிளான் S3 போட்டேன். சரி, ஓகே. S3 பிளான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். உடனே போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபைல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ பைக்கு, காரு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம போட்டோஷாப்ல வச்சு எந்தெந்த இடத்துக்கு எது தேவைப்படுது, பெட்டு வந்து இது எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க வந்து நெட்ல தேடி எடுத்து வச்சுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்தேன். ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு A4 ஷீட் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ A4 ஷீட்ல கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்டாப்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா, S3 அந்த மாதிரி போட்டு ஒரு ஃபைல் வச்சிருந்தோம். ஸோ நம்ம வந்து அதை S3 பிளானிங் இருக்கு, டெக்ஸ்டாப்ல இருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் பிக் அண்ட் ட்ராக், இந்த மாதிரி பிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. இந்த மாதிரி கேட்கும். ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் உள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம உட்காந்து ஆட்டோகேட்ல ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிள் டயக்ராம் வேணா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கான டார்கெட்டு. ஸோ இதுதான் நம்ம டார்கெட். இது மாதிரி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த பவுண்டரி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்குள்ள வந்து டைல்ஸ் ஒர்க்கு, பெட்டு அதெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ பெட்டு வந்து இந்த பிளான் கையில் எடுத்து வச்சிருக்கேன். பெட்டு வந்து நம்ம இந்த பெட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ பெட்டை பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். சப்போஸ் இது வந்து நான் இதை நம்ம ஒர்க் பண்றதா இருந்தால் இந்த மாதிரி புதுசாக ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணிட்டு கூட நம்ம இதை எரேசர் எடுத்து பண்ணா இந்த மாதிரி வருதா. ஸோ செலக்ட்ல போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம PNG மாதிரி எடுத்து வந்துருக்கலாம். ஸோ ஓகே, அது பர்ஃபெக்டாக தான் கட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகாமல் இருக்கிறத நம்ம செலக்ட் டூல் எடுத்துட்டு நல்லா ஜூம், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் போகும். மெதுவாக இந்த கார்ட் மட்டும் நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ கண்ட்ரோல் X கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். உடனே நம்ம வந்து இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்தோம்னா நமக்கு இங்கே பேஸ்ட் ஆயிடும். இங்கே என்னென்ன டைரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த டயக்ராம் மாதிரியே பண்ண போறோன்றதுனால இந்த டயக்ராம் கூட நம்ம இப்படி போட்டோஷாப்புக்குள்ள கொண்டு வந்துட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு இதோடைய ஒபேசிட்டி இங்க இருக்கும், அதை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பர்ஃபெக்டா உங்களுக்கு உட்கார்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப லைட்டா வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதை நீங்க கரெக்டா அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்டா இருக்கு. ஒபேசிட்டி மட்டும் நான் குறைச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அதை சிம்பிளா வச்சுட்டேன். இப்போ இதை நான் வந்து கண்ட்ரோல் T கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து பெட்டை வந்து கண்ட்ரோல் D கொடுத்துடலாம். இப்போ பெட்டு வந்து இதுதான் பெட்டு. கண்ட்ரோல் D கொடுத்துட்டு இதை நீங்க சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்டா ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதை கொண்டு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி, ஓகேங்களா. கரெக்டா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம பெட்டுன்னு எழுதுனது இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுதி இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நம்மளுடைய லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இதை பெட்டு மேல அடிக்காம கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்துட்டு நல்லா ஜூம் போயிருங்க. ஜூம் போயிட்டு இதை மட்டும் நீங்க தனியா ஒரு லேயரா கட் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ், மேபி எரேசர் எடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துடும். அதை நீங்க இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெட்டு ஓகே அந்த மாதிரி பெட்ரூம் வச்சாச்சு. இப்போ பெட்டிங் வச்சாச்சு. அதாவது இந்த பெட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட ப்ரெஸ் பண்ணி நம்ம பெட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட ப்ரெஸ் பண்ணி நகர்த்தணும்னா ஸோ இதுக்கு ஒரு பெட்டு, இதுக்கு ஒரு பெட்டு, திரும்பி கண்ணை ஆன் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி அப்படியே ஷிஃப்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிட்டு இதை நம்ம அலைன் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ சேம் தான், நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ அடுத்ததான் வந்து நம்மளுடைய சோர்ஸ் லேயருக்கு வந்துட்டு என்ன பண்ண மாதிரியே தான் நம்ம இதை எடுத்துட்டு இந்த லேயர் மட்டும் நம்ம அது முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாம். சரி நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தா நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பெட்ரூம் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க. நல்லா ஜூம் போயிட்டு இந்த ரூம் மேலே வச்சுட்டு இப்படி நகர்த்துனீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ நம்ம சோர்ஸும் வந்து சேர்த்து செலக்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணிக்கலாம்னா லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த பெட்ரூம் மட்டும் நகர்த்திட்டு நம்ம ஜூம் பண்ணி நமக்கு எங்க தேவையோ அந்த மாதிரி இடிக்காத மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, 2 பெட் வந்து வச்சாச்சு. அடுத்ததான் இந்த பெட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ கண்ட்ரோல் டி ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சேம் திரும்பி வரோம், செலக்ட் பண்றோம், லாக் எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்க போயிட்டு இந்த இடத்துல இப்படி தோராயமா செலக்ட் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அது இருக்கிறது தெரியுது. கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி, திரும்பி மூவ் டூல் எடுக்கிறீங்க. இப்போ இதை நீங்க என்ன பண்ணிடலாம்னா இதை லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய லேயர் மேலே செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெட்ரூம் 14x13 கொடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு சைஸ் சின்னதா இருக்கு, பெருசு பண்ணணும்னாலும் நீங்க பெருசு பண்ணிக்கலாம். இப்போ 3 பெட்ரூம் வச்சாச்சு. ஓகேங்களா, ஆனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிச்சன் வந்து இந்த இடத்துல லாபி வைக்கணும். ஸோ லாபிக்கு நம்மகிட்ட ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்குமான்னு பாத்துக்கலாம். இதுல எல்லாமே இருக்கு. இது ஸோ இதுல இது நம்ம லாபியில நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு 6% சிட்டிங் சேர் கொடுத்துருக்காங்க. 6% இதை கூட வச்சுக்கலாம். இது நல்லா தான் இருக்கு, இது நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ், நம்ம ஃபைலில் போயிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் வந்து எரேசர் எடுத்து கூட நீங்கள் ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு எரேஸ் ஆயிரும். ஸோ திருப்பி அவ்வளோதான், இது லாபி முடிஞ்சிச்சு. இப்போ லாபி அதே மாதிரி நமக்கு வரல, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தலாம், திருப்பி ஒரு டைம் செலக்ட் பண்ணிக்கோம். கண்ட்ரோல் எக்ஸ், ஓகே, இந்த லாக் எடுத்து விட்டுருங்க. கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி, லாபி வந்துடும். ஸோ லாபி மேலே நீங்க கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சு இது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லாபி இது மாதிரி உள்ள வச்சுக்கலாம். இப்போ பெட்டு முடிச்சாச்சு, லாபி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ கார் இருக்கு, காரு பைக்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கார் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கார்ல நீங்க அதே மாதிரி எரேசர் எடுத்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு இது மாதிரி வருதான்னு பாருங்க. இல்லைன்னா நம்ம எப்பயும் போல செலக்ட்ல போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம 2013 போட்டோஷாப் யூஸ் பண்றோம். அப்டேட்டட் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த செலெக்ஷன் ஆப்ஷன் வரும், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் வரும். அது அழகா பர்ஃபெக்டா நமக்கு வந்து செலக்ட் ஆகும். அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துரும், இங்க வந்துட்டு கண்ட்ரோல் வி. ஓகேங்களா, ஸோ இந்த கார் மட்டும் இந்த மாதிரி நம்ம நகர்த்திக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்து எப்பயும் போல போயிட்டு நம்ம லேயரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம லேயர்ல வந்து டெக்ஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் வி. வந்து இப்போ மேலே தெரியணும், இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். மேலே தெரியணும்னா லேயரை வந்து அதுக்கு கீழே எடுத்து விடணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த அவங்க வச்சிருக்க மாதிரியே நமக்கு வந்து காருக்கு மேலே வரணும் அப்படின்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சது ஓகே தான், இந்த மாதிரி இருக்குன்னா இந்த லேயரை வந்து நம்மளுடைய சோர்ஸ் லேயருக்கு கீழே, நம்ம சோர்ஸ் லேயருக்கு கீழே விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். வரலைங்களா,
கார் லேயர் எங்க இருக்கு? இதான் கார் லேயர் வந்து நம்ம சோர்ஸ் லேயர் கீழே இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும். இன்கேஸ் நமக்கு தேவையில்லை, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இதை மட்டும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கூட கார் மேலே இடிக்காத மாதிரி, ஸ்டேர் கேஸ் மேலே இடிக்காத மாதிரி கூட நம்ம தள்ளி கூட நம்ம இப்படி நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இது அப்புன்றதுனால அவங்க இடிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வந்து அப்பு. பைக்கு கூட ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். பைக் ஆனால் கூட நம்ம எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இது முடிச்சதெல்லாம் அப்பப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கு. செலக்ட்ல போயிட்டு நம்ம கேன்சல் செலக்ட்ல போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு காரும் பைக்கும் வந்துடும். இந்த மாதிரி கூட நம்ம பைக்கை நிறுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றபடி டைல்ஸ் ஒர்க்கு, கார்டன் ஒர்க்கு. இப்போ கார்டன் இருக்குன்னா இந்த மாதிரி கார்டன் எடுத்து வந்து கூட நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எடுத்துடலாம். இது எதுக்காக நம்ம இன்னொரு டேப்ல கொண்டு வரோம்னா, ஏதாவது இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கட் பண்ணுறது வேலை ஈஸியாக இருக்குன்றதுனால. ஸோ நமக்கு கார்டன் நேராகவே கொண்டு வரலாம். நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த கார்டனை கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ சின்னது பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கரெக்டாக சின்னது பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் வந்து கரெக்டாக வந்துடும். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சேம் அதே தான். ஓகேங்களா? என்னன்னா சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு செலெக்ஷன் டூல் போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி இந்த லான் வந்து நல்லா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய சோர்ஸ் சேர்த்து செலக்ட் ஆகிடுது. அதை லாக் பண்ணிடுவோம். இந்த லேயர் வந்து நம்மளுடைய சோர்ஸ்க்கு கீழே கொண்டு வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி லான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 4 பேர் சிட்டிங் சேர், ஒரு சின்ன சேர் இருக்கு. கண்ட்ரோல் மைனஸ் 4% இருக்கு பெட்டு. இதை ரிமூவ் பண்ணிடுவோம். 4% இருக்க மாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை நெட்ல இருந்து தேடி எடுக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா எப்படி வந்து தேடி எடுக்கிறதுனா, பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் டி இந்த மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி இந்த மாதிரி எடுக்கணும். வச்சுட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு சப்ஜெக்ட் போட்டுருவோம். சப்ஜெக்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் அக்யூரா ஒர்க் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கோம். கண்ட்ரோல் இசட் இதை நம்ம திருப்பி லாக் பண்ணாத பேரலாக வரும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லான் முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் மைனஸ். அடுத்தது டிராயிங் ரூமில் வந்து ஒரு சிட்டிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சிட்டிங் டேபிள் வந்து இதில் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டேபிள் கூட எடுத்துக்கலாம். இந்த டேபிள் நல்லா தான் இருக்கு. கேஸ் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் பெருசு பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் மெதுவாக பாருங்க. இந்த மாதிரி ஓகேங்களா? இப்போ நம்ம லேயர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். எரேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணது இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இன்னமுமே நம்ம இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இந்த டிராயிங் ரூம்ன்றது வந்து நமக்கு வந்து மேலே வரணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி ஜஸ்ட் மூவ் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம்.
அது வந்து கீழே வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிராயிங் ரூம் மேலே வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்னிச்சர் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது கண்டினியூவாக நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு காமனான ஒரு டைல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்பயும் போல எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு ஓகே இது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து தனியாவே ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நம்ம நம்மளால வந்து இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இப்போ இந்த லாக் எடுத்து விட்டுட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஃப்ளோருக்கு எல்லாத்துக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலதான் வச்சிருக்கோம். எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் வரைக்கும் காமனா வச்சுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோடைய ஒபேசிட்டியை வந்து நம்ம லைட்டா குறைச்சிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் கீழே வரணுன்றதுனால நம்ம இந்த மாதிரி பிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம அந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஃப்ளோர் வந்து இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த இடமுமே வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பிளான் வந்து ரெஃபரன்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் அவங்க ஓப்பனிங் ஏரியா ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் மட்டும் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதை நம்ம கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுக்கும்போது நமக்கு இன்னொன்று கிடைக்கும். அதை திருப்பி கண்ட்ரோல் டி கொடுத்து இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இந்த இடத்துக்கு வர மாதிரி. ஓகேங்களா? அது வந்து வாளுக்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி. அப்போ இந்த டாய்லெட் ஏரியா வந்து நமக்கு அப்படியே இருந்தாலும் மேல நம்ம டைல்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். மேல அடுத்த டைல் இருக்கு இல்லைங்களா? டாய்லெட் ஏரியா டைட் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி செக்குடு மாதிரி கொடுத்துருக்காங்களா? நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னா இருக்கிறத நான் வச்சு உங்களுக்கு சொல்றேன். இது பாருங்க. இதை நான் வெளியில எடுத்து வந்துடுறேன். டாய்லெட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போடலாங்களா? இந்த மாதிரி ஓகே இதை நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்றோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதை நீங்க சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு டாய்லெட்டுக்கு வந்து எந்த மாதிரி ஏரியாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கிறதுனால உங்களுக்கு அது தனியா தெரியும். ஓகேங்களா? இதுதான் ஈஸியான வழி. ஸோ இதை திருப்பி அதே தான் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு நாம இங்க இந்த 2 டாய்லெட்டுக்கும் அதே மாதிரி அலைன் பண்ண போறோம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். எவ்வளவு தூரம் வேணுமோ அது வரைக்கும். நமக்கு நல்லா டோர் வரைக்கும் வேணா கூட அப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதவே திருப்பி நம்ம கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இதை திரும்பி அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்னா மேலே கீழே வந்தா லேயர் வந்து முன்னாடி பின்னாடி மாத்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டாய்லெட்டுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த கார் பார்க்கிங்க்கு இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைல்ஸ் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த டைல்ஸையும் நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அலைன் பண்றோம். ஓகேங்களா? நல்லா இது வரைக்கும் கூட எடுத்து விட்டுட்டு இது வரைக்கும் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸ்டேர்கேஸ்க்கு வந்து அவங்க அந்த டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபுல்லா இழுத்து விட்டுட்டு ஸோ ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்தியும் அதே மாதிரி தான் பிக் பண்ணி நம்ம கீழே கொண்டு வர போறோம். நல்லா கீழே கொண்டு வந்து நம்ம டைலுக்கு கீழே இந்த மாதிரி. இப்போ நீங்க அதை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதை நீங்க இன்னும் கூட அந்த கேப் இருக்கிற வரைக்கும் நீங்க அலைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேர் கேஸ் மட்டும் நீங்க இந்த லேயர் வேணும்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இப்போ ஸ்டேர் கேஸுக்கு மட்டும் தனியா கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதை நீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டேர் கேஸுக்கு அலைன் பண்ணலாம். லேயர் அடுக்கிறது தான் இங்க போட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் லேயரை நம்ம அடுக்க போறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வந்தோம்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அவுட்புட் ஃபைலு. இதை நான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய போட்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த டைல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இந்த டாய்லெட்டோடைய ஐட்டம்ஸ் ஸோ அதெல்லாம் கூட நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணணும். இது ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதுலயே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களால ஒர்க் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இல்லையான்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ நம்ம ரெடி பண்ண முயற்சி பண்ணுவோம்.
ஸோ சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கேடும் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். யாருக்காவது கேடு வேணும்னாலும் நம்ம சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.